அன்றைக்கு மூப்பனார் அணியிலே ப. சிதம்பரம் அவர்களும் போட்டியிட்டார். 39 தொகுதிகளில் ஒரே ஒரு தொகுதிதான், சிதம்பரம் தொகுதிதான். 2,25,580 வாக்குகள். மற்ற தொகுதிகள் எல்லாம் 1,00,000க்கும் குறைவுதான். திரு ப. சிதம்பரம் அவர்கள் உட்பட 3வது அணியிலே கடுமையான வன்முறைகளை கடந்த நிலையிலும், வாக்குகள் தடுக்கப்பட்ட நிலையிலும், பூத் கேப்சர், வாக்குச்சாவடிகளை கைப்பற்றி அப்படியே அவர்களே குத்திக் கொண்ட நிலையிலும், அவற்றையெல்லாம் தாண்டி நாம் பெற்ற வாக்குகள் 2.25 லட்சம். இப்ப தேர்தலிலே நிற்கவில்லை, வாக்குகள் வாங்கவே இல்லை. ஊடகங்கள் எல்லாம் அவரை தூக்கி வைத்துக் கொண்டு அடுத்த முதலமைச்சர் இவர்தான் என்கிறார்கள். திருமாவளவன் ஒரு நடிகராய் இருந்திருந்தால், ஒரு தலித் அல்லாதவனாக இருந்திருந்தால் 1999 கொண்டாடி இருப்பார்கள். ஊடகங்களில் அது ஒரு செய்தியாக வரவில்லை, வன்முறைத்தான் செய்தியாக வந்ததே தவிர திருமாவளவன் பெற்ற 2.25 லட்சம் வாக்குகளை பற்றி செய்திகள் இல்லை, விவாதங்கள் இல்லை. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் நாம் கடந்து வந்த பாதையை.